பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 8:39 அடியேன் வாசிக்கிறேன். தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் அறிவி. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. தேவன் இந்த நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மைகள் செய்தாரோ அது எல்லாவற்றையும் அறிவி என்று இன்றைக்கு ஆண்டவர் முகத்தோடு முகமுகமாய் பேசுகிறார். பாருங்க, எத்தனையோ அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வீடுகளில், உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனா நம்ம அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் சரியா நாம் சொல்லுகிறோமா? சாட்சிகளை சொல்லுகிறோமா? தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோமா? ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நீங்க படிக்கிற இடமாகட்டும், வேலை ஸ்தலமாகட்டும், எல்லா இடங்களிலும் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து அறியாம இருக்காங்க. அவர்களுக்கிட்டெல்லாம் நம்ம சாட்சி ஷேர் பண்ணியிருக்கிறோமா? இல்ல, ஒரு கேள்விக்குறிதான். தேவன் உனக்கு செய்த சின்னதோ பெருசோ தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் அறிவிங்க. நீங்கள் ஜெபித்திருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு எத்தனையோ முறை நீங்க அழுது ஜெபம் பண்ணிருப்பீங்க. அது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு முன்பதாக சாட்சி சொல்லுங்க. சாட்சி சொல்லுவதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும். பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு வாலிபன் பிசாசுனால கொடிய வேதனை பட்டுக்கொண்டு பிசாசு பிடித்தவனாக அவன் மாறுகிறான். அவனுக்குள்ளாக அநேக பிசாசின் ஆவிகள் இருக்கிறது. அவன் லேகியோன் என்று சொல்லப்படுகிறது. அவனை அலக்கழித்து கொண்டிருந்தது அந்த பிசாசு. இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அந்த ஊருக்கு கடந்து வரும்போது அந்த பிசாசானவன் ரொம்ப அலக்கழிக்கிறான். அந்த பிசாசு அந்த வாலிபனை விடாமல் அவனை இந்த வேளையில அலக்கழிக்கும் போது இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் பிசாசு அலறுகிறது. அவனுக்குள்ள இருந்து, எங்களை துன்பப்படுத்தவா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தீங்க, எங்க கிட்ட வந்தீங்க அப்படின்னுட்டு. அப்போது இயேசு ஒரே வார்த்தையில அவைகளை வெளியேற்றுகிறார். வெளியே போனதுமே அந்த பிசாசு அலறிக்கொண்டே வெளியே போகிறது. அந்த வாலிபன் விடுதலை ஆகுகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போது தேவனை பார்த்து கெஞ்சி கூத்தாடுகிறான். ஆண்டவரே, நான் எப்படியாகிலும் நான் உண்மையே பின்பற்றுகிறேன், உங்க பின்னாடி வரான் ஆண்டவரே அப்படின்னு அவன் பின்னாடி வரான். அவன் பின்னாடி வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா, இந்த 8ஆம் அதிகாரத்திலேயே ஒரு வசனத்தை சொல்கிறோம். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன் வீட்டிற்கு திரும்பி போ. ஹல்லேலூயா. நீ திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் சாட்சியாய் அறிவி என்று சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஊரார் இந்த காரியத்தையும் அற்புதத்தையும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவே அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, இது பயமா இருக்கு எங்களுக்கு, நீங்க எங்க கிட்ட வராதீங்க, இந்த ஊரை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இயேசுவை. இதே இடத்துல அந்த பையன் போய் ஊரெல்லாம் சொல்றான், இயேசு எனக்கு செய்த நன்மையை பாருங்க, என் தேவன் என்னை விடுதலையாக்கினார். இவ்வளவு நாள் நான் பேய் பிசாசுனால இந்த பிடியில இருந்து நான் தவித்துக்கிட்டு இருந்தேன், நான் இந்த நாள் சுடுகாட்டுல விழுந்து கிடந்தேன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று மிகப்பெரிய சாட்சியை பட்டணங்களை போய் சொல்லுகிறான். உடனே மறுபடியும் அந்த ஜனங்கள் இயேசு எப்போ வருவார், நாங்க தான் அந்த ஊரை விட்டு அனுப்பினோம், அந்த இயேசு எப்போ வருவார் என்று காத்திருந்தார்கள். இயேசு மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இது ஒரு அருமையான சாட்சி. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நீ போய் சாட்சி சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இயேசு வேணா 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 நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முன்பதாக தேவன் செய்த அற்புத சாட்சிகள், நீங்கள் கஷ்டப்பட்ட, நீங்கள் அவமானப்பட்டீங்க, நீங்க ஒடுக்கப்பட்டீங்க, அதெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கினாரே, கர்த்தர் விடுதலை ஆக்கினாரே, அந்த சாட்சிகளை போய் சொல்லுங்க. வேண்டாம் என்று சொன்ன அதே ஊரார் இயேசுக்காக காத்திருந்தார்கள். அதே போல நீ யார்கிட்டெல்லாம் போய் சாட்சி சொல்றியோ அவர்கள் எல்லாரும் மறுபடியும் இயேசு வண்டையில வருவார்கள். நீங்கள் இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டீர்கள்? தேவனை பற்றி உனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்தாரோ அது எல்லாவற்றையும் அறிவி. அதுதான் வசனம் சொல்லுகிறது. நாம் வாசிச்சோம் 39. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி, உன் வீட்டுக்கு சொல்லு, உன் பட்டணத்துக்கு சொல்லு என்று அனுப்புகிறான். அவனும் பட்டணங்களுக்கு போய் பிரவேசித்து எல்லா காரியத்தையும் அவன் சாட்சியா சொல்லுகிறான். அவன் சாட்சியா சொன்னது நிமித்தமாக அந்த பட்டணமே இயேசுக்காக காத்திருந்தது. அருமையான பிள்ளைகளே, தேவன் செய்த, தேவன் உனக்கு சொன்ன, தேவன் உனக்கு நடத்தின எல்லா காரியத்தையும் சாட்சிகளாய் சொல்லுங்க. உன் வீடு ரட்சிக்கப்படும், உன் பட்டணம் ரட்சிக்கப்படும், உன்னை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி நடத்துவார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, ஏராளமான நன்மைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன். அந்த நன்மைகளை ஆண்டவரே அநேகருக்கு சொல்லுகிற கிருபையும் ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை ஆண்டவரை கட்டளிடுங்க. வியாதிகளை நீக்கி போடுங்க. பூரண சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்து வழி நடத்தும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.